நீங்க சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு தூக்கம் வருதா? மதிய உணவு சாப்பிட்ட பிறகு வேலை செய்யவே மனசு இல்லாம, நம்ம கண்கள் மூடிக்கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கா? இதற்கு காரணம் சோம்பேறித்தனமா? இல்ல நம்ம உடலில் இருக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா? இந்த 2 கேள்விக்கும் பதில் இல்லை. இது நம்ம உடலில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான, இயல்பான செயல்தான். இந்த பதிவில் சாப்பிட்ட பிறகு ஏன் தூக்கம் வருகிறது என்பதை எளிமையாக பார்க்க போறோம். இத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல நான் ஹெல்த் மற்றும் பார்மசி பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சாப்பிட்ட உணவு உடலுக்கு சென்றவுடன் செரிமானமாக தொடங்குது. இந்த நேரத்துல வயிறு, குடல், கல்லீரல், பான்கிரியாஸ், கணையம் இது போன்ற செரிமான உறுப்புகள் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்போ இந்த உடல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, ரத்த ஓட்டம் பிளட் ஃப்ளோவை இந்த செரிமான உறுப்புகளுக்கு அதிகமாக அனுப்பும். இப்போ மூளைக்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ ரத்த ஓட்டம் குறையுது. அதனாலதான் நம்ம மந்தமாகவும் இருப்போம் மற்றும் தூக்கமும் வரும் சாப்பிட்ட பிறகு. நம்ம சாப்பிடும் உணவில் குறிப்பாக சாதம், ரொட்டி, இனிப்பு வகைகள் இது எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ், மாவு சத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம உடலுக்கு போனதும் குளுக்கோஸாக மாறுது. இந்த டைம்ல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கணையம் பான்கிரியாஸ் இன்சுலின் என்ற ஒரு ஹார்மோனை வெளியிடுது. இந்த இன்சுலினோட வேலை என்னன்னு பார்த்தா ரத்தத்துல இருக்கக்கூடிய குளுக்கோஸை நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய செல்லுக்கு கொண்டு போகும். அதே சமயத்துல நம்ம மூளையில சில மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல டிரிப்டோஃபன் எனப்படும் அமினோ ஆசிடும் இருக்கு. இந்த அமினோ ஆசிட் அப்படிங்கிறது புரதச்சத்துல புரோட்டீன்ல இருந்து வரக்கூடிய ஒண்ணு. இன்சுலின் நம்ம உடலில் அதிகமாகும் பொழுது இந்த டிரிப்டோஃபன் மூளைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாகுது. இந்த மூளைக்கு போயிட்டு செரட்டோனினாக மாறும். இந்த செரட்டோனின் மூளையில் அதிகமாகும் பொழுது ஒரு மன அமைதி கிடைக்கும். அடுத்து மெலட்டோனினாகவும் மாறும். மெலட்டோனின் அப்படிங்கிறது ஒரு தூக்கம் வரக்கூடிய ஒரு ஹார்மோன். இதனாலதான் நம்ம மன அமைதி சாந்தமாகி நம்ம தூக்கத்துக்குள்ள போறதுக்கான காரணம். அதிகமாக சாப்பிட்டால் அதிகமாக தூக்கம் வரும். அதிகமான உணவுகளோ அல்லது கனமான உணவுகளோ எடுத்துக்கொண்டால் தூக்கம் வரும். அதிகமாக தூக்கம் வரும். உதாரணத்திற்கு பிரியாணி, எண்ணெய் பலகாரங்கள், இனிப்பு பலகாரங்கள் இது போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது செரிமானத்திற்கு அதிக வேலை கொடுக்கும். நம்ம உடல் அதிக சக்தியை பயன்படுத்தும். இதனால அதிகமாக தூக்கம் வரும். கார்போஹைட்ரேட்ஸ் மாவு சத்து அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வேகமாக அதிகமாகும். இதனால இன்சுலின் அதிகமாக உற்பத்தி ஆகுது. இப்போ என்ன ஆகும்னா நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் திடீர்னு குறையும். இதனால சோர்வும் தூக்கமும் வரும். சாப்பிட்ட பிறகு தூக்கம் வராமல் இருப்பதற்கு என்ன பண்ணலாம்? அளவாக சாப்பிடுங்க. புரதச்சத்து, நார்ச்சத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இனிப்பு பலகாரங்களை குறைச்சுக்கோங்க. சாப்பிட்ட உடனே ஒரு சிறிய வாக் போயிட்டு வாங்க. சாப்பிட்ட பிறகு தூக்கம் வருவதற்கு ஒரு அறிவியல் பெயர் இருக்கு, போஸ்ட் பிராண்டியல் சாம்னோலசன்ஸ். இது ஒரு இயல்பான செயல்தான். அதனால பயப்பட தேவையில்லை. அடுத்த முறை சாப்பிட்ட பிறகு தூக்கம் வந்தால் நம்ம உடல் செரிமானத்திற்காக வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஆரோக்கிய தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.